ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து நம்மளுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுவாகவே கிரியேட் பண்ணி தரும். ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏஐ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி தரும், கேஸ் ஸ்டடி கிரியேட் பண்ணி தரும், போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் கொடுக்கும். ஸோ ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஐ எப்படி நம்மளுடைய பெனிஃபிட்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த chat.openai.com இந்த வெப்சைட்குள்ளே வந்துடுறேன். ஸோ நீங்கள் வந்து சைன் அப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய கண்டினியூ வித் லாகின் கொடுத்துட்றேன். என்னுடைய மெயில் ஐடி நான் ஆல்ரெடி இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே எனக்கு வந்து போர்ட்டலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுறேன். ஸோ உள்ளே போன உடனே எனக்கு இந்த மாதிரியான யூஐ எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ சேட்டு, டார்க் மோட், அதுக்கப்புறம் ஓப்பன்ஏஐ டிஸ்கார்டு. ஸோ இது எல்லாமே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. சரி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்னென்ன இருக்குது, கேப்பபிலிட்டி பண்ணும், லிமிடேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ லிமிடேஷன் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2021 அப்புறம் இருக்கிற விஷயத்த வந்து நம்ம போட்டால் அது எந்த எடுத்து கொடுக்காது. ஏன்னா டேட்டா வந்து 2021 முன்னாடி இருக்கிற எல்லா டேட்டாவும் இவங்க வந்து ஃபெச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஃபெச் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது என்ன மேஜிக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ரெஸ்யூம் வேணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் வேணும். ஸோ அந்த ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூமை கிரியேட் பண்ண சொல்லி இந்த ஏஐ கிட்ட நான் சொல்கிறேன். ரைட் எ ரெஸ்யூம் ஃபார் ஆக்சுவலாக நான் வந்து என்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ யூஎக்ஸ் டிசைனராக இருக்கேன். ஓகேவா? ரைட் எ ரெஸ்யூம் ஃபார் யூஎக்ஸ் டிசைனர். ஓகே, நான் கொடுத்துட்டேன். ஸோ என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்டர் பண்ணிட்ட பிறகு எனக்கு என்ன வருது பாருங்க, அது வந்து எழுத ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன பண்ணுது, என்னுடைய ரெஸ்யூமே எழுத ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும், இமெயில் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு எழுதும். ஸோ அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெஸ்யூம் வந்து இந்த மாதிரியான ஃபார்மெட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கொடுக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், ஒரு கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படி கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், இது எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபுல்லாகவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் அப்படியே காப்பி பண்ணி என்னுடைய ரெஸ்யூமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ என்னுடைய நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நியூ சேட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல, அதுக்கான ஐடியா எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி, எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடி, அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி ஃபார்மேட் கேட்குறேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார்மேட் எதனா நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இதுகிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் அதுக்கிட்டே தர மாதிரி இந்த ஏஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு இமெயில் கிரியேட் பண்ணாலும் நான் ஈஸியாக என்னால் கிரியேட் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டடி ஃபார்மேட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கேதர் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், உங்களுடைய இன்ட்ரொடக்ஷன், அதாவது உங்களோட ஆப்போட இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க, அதுக்கப்புறம் டிசைன் எப்படி பண்ணீங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எப்படி பண்ணீங்க, அதுக்கான ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டடியில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கன்க்ளூஷன் பண்ணுறீங்க, ரெஃபரன்சஸ் எங்கெங்கன்னு எடுத்தீங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய கேஸ் ஸ்டடியில் கொடுக்கணும். ஸோ அந்த கேஸ் ஸ்டடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இந்த ஏஐ. ஓகே, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இமெயில் எழுதணும். ரைட் இமெயில், ஐ எம் வாஸ் சிக், நான் வந்து சிக்கில் இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு இமெயில் எழுதி சொல்கிறேன்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெயிலை வந்து என்ன பண்ணுது, மெயில் மாதிரி நம்மளுக்கு ஃபார்மேட்டை ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ரைட் பண்ண ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் பண்ணுது. ஸோ டியர் நேம் யாருன்னு பண்ணுவோம், ஐ எம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ ஹவ் பீன் ஃபீலிங் அன்வெல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ அதை இதுக்கிட்ட சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணுது, ரிட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம வந்து இன்டர்நெட்டில் போய் தேடுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளாவே நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஸ்டோரி எழுத சொன்னாலும் இது ஸ்டோரி எழுதும். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் எதனா கோடிங் நாலேஜ் வேணும்னாலும் எனக்கு கோடிங் கொடுக்கும். அதே மாதிரி வாட் இஸ் யூஎக்ஸ் டிசைன் அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரும் இது கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஏஏனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த ஏஏ நம்ம எப்படி நம்மளுடைய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.